ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நோக்கி பார்க்கும்படி தேவனே எனக்கு கொடுத்த கிருபிக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆஸ்வதிங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே காணும்படி தேவனே எங்களுக்கு கொடுத்த கிருபிக்கா ஸ்தோத்திரம். இந்த 9 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலே உண்மை நோக்கி பார்க்கும்படி தேவனே கொடுத்த கிருபிக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களோடு பேசுங்க. நீரை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கே பஞ்சு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அலேலியா அலேலியா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே உங்களை காணும்படி தேவன் கொடுத்த கிருபிக்கா தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 மாதங்கள், இந்த 8-9 மாதங்களும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலே, அக்டோபர் மாதத்திலே தேவன் உங்களை காணும்படி தேவன் கொடுத்த கிருபிக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரத்துக்கு அதுக்கு ஏற்றதாக நம்ம வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டனையை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ, அதை மீண்டும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே உங்களுக்கு திருப்பி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். மகனே, மகளே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு தேவன் உங்கள் வாழ்வில புதிய ஒரு கிருபை தந்து, புதிய பலனை தந்து, நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எதை வைத்தாரோ அதை நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. சென்ற காலங்களிலே, சென்ற வருடங்களே, சென்ற மாதங்களிலே நீங்கள் இதை இழந்துட்டேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பலவீனமாக இருக்கிறது, எனக்கு வியாதியா இருக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் போல் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ கவலை கொடுத்து நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மீண்டும் நான் உன் சுகத்தை தருவேன், மீண்டும் உன்னை ஆஸ்வதிப்பேன், மீண்டும் உன் கூலத்தை தருவேன், மீண்டும் உன்னை பெருக செய்வேன், மீண்டும் உன் வாழ்விலே ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். நீதான் மகனே, மகளே, உன்னை கர்த்தர் சகலத்தையும் உன் வாழ்விலே புதிதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரோட வாழ்க்கையில, அவருடைய கருத்துல நீ அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான், நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற மகனாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. சகலத்தையும் நான் சகலமும் இந்த உலகத்தில் படைத்த எல்லா காட்டிலும் தேவன் நமக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்வில ஒரு மாற்றத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்க ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். உங்க தொழிலில தேவன் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ இந்த மாதத்தில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுதான் செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. தாவீது என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு விடுதலை தந்து, கர்த்தர் அந்த குரலை கேட்டு நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த நாளில உனக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாக, மகளாக
நான் இருக்கிறேன்னா, என் குடும்பம் இருக்கிறதா, என் பிள்ளைகள் இருக்கிறதா, என் கணவன் இருக்கிறதா, என் மனைவி இருக்கிறதா, என்னோட உடன்பிறந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது, என் பிள்ளை எனக்கு பிரியமா இருக்குமா, எனக்காக வாழுமா, என்னோடு இருக்குமா, என்னோட வார்த்தை கேட்குமா, என்னோடு இருக்குமா இப்படி சொல்லிதான் தேவன், அதற்காக தான் உங்களை என்னை தேவன் படுத்தியிருக்கிறார். அவரை துதியை சொல்லி வரும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஒரு நாமத்தை போற்றும்படியாக, அவரை வாழ்த்தும்படியாக, வணங்கும்படியாக உங்களை என்னை தேவன் தேர்ந்தெடுத்து எதுக்காக? அவருடைய இதயத்துக்கு ஏற்ற மகனாக நான் இருக்க வேண்டும், இதயத்துக்கு ஏற்ற மகனாக நான் வாழ வேண்டும், இதயத்துக்கு ஏற்ற மகளாக நான் வாழ வேண்டும், இதயத்துக்கு நான் ஏற்ற மகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. நம்ம எதை நோக்கி சார்ந்து கொண்டே இருக்கிறோம், நாம் எதை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எதில் பிரியமாக இருக்கிறது, நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது, நம்ம யார் மேலே சார்ந்து இருக்கிறோம், நான் எப்படி எந்த மனிதன் மேலே நம்ம பிரியமாக இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லுகிறது. உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் நிச்சயமாகவே இந்த மாதத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, உதவுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை தெரியும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து உங்களுக்காக ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கரத்தில் நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க, கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. வேதத்தை தினந்தோறும் வாசிங்க, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பாருங்க, வேதத்தில் என்ன சொல்லுகிறது, அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தைக்கு கனம் கொடுத்து அவர் வார்த்தைக்கு நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே வாழ்வில் ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள், நிச்சயமா நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மகளாக நீங்க வாழ்வீங்க. அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தது போல நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க கவலைகள் மாறும், உங்க கண்ணீர்கள் மாறும், உங்க கடன்களாக மாற்றுவார், உங்க வியாதிகளாம் இயேசு சுகம் தருவார். தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும், அவரோட வேதத்தை நம்ம படிக்கணும், அவர் பிரியமாக இருக்கணும், அவரோட இருதயத்துக்கு ஏற்றபடியே இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்லியா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாமே நீ எதெல்லாம் இழந்தீங்களோ அதை சகலத்தையும் ஒன்று விடாமல் தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கலங்கி நிற்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசினீரே, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீர். ஆண்டவரே, சகல காரியங்களும் கத்தா இழந்து போன என் வாழ்வில் இழந்து போன காரியத்தை நீ மீண்டும் தருவீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன ஆசுவத்தை தருவீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன பலனை தருவீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன ஐஸ்வர்யத்தை நீ தருவீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன ரட்சிப்பின் அனுபவத்தை நீ தருவீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். என் கர்த்தாவே, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்தொடர்கிறோம், உண்மையே நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தைப்படி பிள்ளைகள் ஆஸ்வதிங்க, கேட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிங்க, பார்த்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் பார்த்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும். எல்லா துதி கன மகிமெல்லாம் ஒரு கேசித்து பாய்ச்சி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறீங்க. ஆமென். உங்க வாழ்வில எந்த தடையும் வராதபடி தேவன் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றே கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மகளாக நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்க வாழ்விலே அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து
சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதையும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.